ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு சிம்பிளான டாபிக் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஃப்ரேஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஓகே, அது என்னன்னா ஆஸ் ஃபார் ஆஸ். ஸோ இதை வந்து ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்டு ஒரு மீனிங்ன்றது இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் ஈட்டுன்னு சொல்கிறோம், சமைக்கிறதுக்கு குக்குன்னு சொல்கிறோம், விளையாடுறதுக்கு பிளேன்னு சொல்கிறோம். பட் இந்த மாதிரி ஆஸ் ஃபார் அஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரேஸ். இது வந்து ஒரு சென்டென்ஸில் வரும்போது தான் இதுக்கு வந்து ஒரு மீனிங் வந்து கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரையிலும், ஓகே, இந்த அளவிற்கு, ஓகே, எனக்கு தெரிந்தவரை, என்னை பொறுத்தவரை அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஆஸ் ஃபார் அஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, தனியா வராது, இது வந்து சில வார்த்தைகளோட சேர்ந்து வரும். இங்க பாருங்க, ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரிந்தவரை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆஸ் ஃபார் அஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஓகே, எனக்கு புரிந்தவரை. as far as I understand எனக்கு புரிந்தவரை அப்படின்னு அர்த்தம். and then as far as possible முடிந்தவரை. okay, and then as far as I am concerned, as far as I am concerned. okay, so இதெல்லாம் வந்து இது என்னை பொறுத்தவரை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி as far as I can என்னால் முடிந்தவரை. இந்த மாதிரி சில சென்டென்சஸோட சேர்த்து தான் வரும். ஓகேவா? ஸோ ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ எனக்கு தெரிந்தவரை, ஆஸ் ஃபார் அஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு புரிந்தவரை, ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் முடிந்தவரை, ஆஸ் ஃபார் அஸ் ஐ எம் கன்சர்ன்ட் என்னை பொறுத்தவரையில், ஆஸ் ஃபார் அஸ் ஐ கேன் என்னால் முடிந்தவரை. இந்த மாதிரி ஒரு சில சென்டென்ஸோட சேர்த்து தான் வரும். இதுக்கப்புறம் இன்னொரு சென்டென்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ் இஸ் வெரி ஈஸி சப்ஜெக்ட். இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். ஓகே, ஆஸ் ஃபார் அஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு புரிந்தவரை இட்ஸ் குவைட் ஈஸி, இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஒரு சில சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ யூ வில் ஹேவ் த டெஸ்ட். உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கு. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க, நல்லா கவனிங்க, அப்போதான் டெஸ்ட்ல வந்து நீங்கள் கரெக்டாக எழுத முடியும். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ஒரு சில சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிந்தவரை அவர் ஒரு நல்ல மனுஷர். பேச்சு வழக்கில் வந்து நம்ம இப்படிலாம் சொல்ல மாட்டோம். எனக்கு தெரிந்தவரை அவர் ஒரு நல்ல மனிதர்னு சொல்ல மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு நல்ல மனுஷன்பா அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, எனக்கு தெரிந்த வரை. ஓகே, ஸோ இந்த வரை அப்படின்றது பார்த்தீங்களா, இது வரைக்கும், டு தட் எக்ஸ்டென்ட், ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரை, அந்த வரை அப்படிங்கிறது தான் நம்ம அந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்றோம். as far as. ஓகே, ஸோ as far as எனக்கு தெரியும், அது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஐ நோ. ஸோ as far as I know அப்படின்னா எனக்கு தெரிந்த வரையில். இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். as far as அடுத்து இந்த மாதிரி I know வந்து நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? as far as I know எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு நல்ல மனிதர். இதை நீங்களே சொல்லிடலாம், அவர் ஒரு நல்ல மனுஷர். இதை எப்படி சொல்லுவீங்க? அவர்னா he is a good person. That's it. as far as I know he is a good person. அவர் ஒரு நல்ல மனுஷர். இந்த as far as நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், நிறைய புக்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம். இதுதான் அதுக்கு வந்து கரெக்டான அர்த்தம். ஓகேவா? இந்த வரைக்கும், ரைட்? as far as I know he is a good person. ஓகே, நெக்ஸ்ட், எனக்கு நினைவிருக்கிற வரை, எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அவள் சென்னையில் வாழ்கிறாள். ஓகே, எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அவள் வந்து சென்னையில் வாழ்கிறாள். இதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். இந்த வரை அப்படின்றது பார்த்தீங்களா, ஸோ அந்த எக்ஸ்டெண்ட். ஸோ as far as எனக்கு ஞாபகம் இருக்கு, அது எப்படி சொல்லுவீங்க? I remember. ஸோ as far as I remember as far as I remember எனக்கு ஞாபகம் இருக்கிற வரை, இது வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது. ஓகே, இந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும், எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும்
இது நீங்களே சொல்லணும். அவள் சென்னையில் வாழ்கிறாள். இது நீங்களே டென்சஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது எப்படி சொல்லுவீங்க? அவள் சென்னையில் வாழ்கிறாள். ரொம்ப ஈஸியான ஒரு சென்டென்ஸ். இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? அவள் சென்னையில் வாழ்கிறாள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, அவள் அப்படின்னா ஷீ, வாழ்றதுக்கு இங்கிலீஷ்ல லிவ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஹீ ஷீட் வந்தா என்ன போடுவீங்க? வேர்போட எஸ் போடுவீங்க. ஸோ ஷி லிவ்ஸ் சென்னையில், இன் சென்னை. ஓகே, ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்க நினைக்கக்கூடாது. ஸோ இதோட மீனிங் உங்களுக்கு தெரியணும். இதை வச்சு நம்ம சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை நம்ம பேசி பழகணும். தட்ஸ் இட். ஓகே, வாசிங்க. As far as I remember, she lives in Chennai. Got it? Next, என்னால் பார்க்க முடிந்தவரை எல்லாம் சரியாக இருக்கிறது. என்னால நான் பார்த்த வரைக்கும், என்னால் பார்க்க முடிந்தவரை எல்லாமே சரியா இருக்கு. ஸோ அதான் என்னோட எக்ஸ்டென்ட். நான் நல்லா செக் பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. பார்க்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் சரியா இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ காமன் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் இந்த வரை இது அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ as far as என்னால் பார்க்க முடியும், அதை எப்படி சொல்லுவீங்க? என்னால பார்க்க முடியும். முடியும்னா கேன், என்னாலனா ஐ. ஸோ ஐ கேன். பார்க்கறதுக்கு இங்கிலீஷ்ல see. As far as I can see, என்னால் பார்க்க முடிந்த வரைக்கும் எல்லாம் சரியாக இருக்கிறது. எல்லாம் அப்படின்னா everything. Everything is சரியா இருக்குது அப்படிங்கறது ஃபைன் அப்படின்னு சொல்லிக்கலாம். So everything is fine. எல்லாமே சரியா தான் இருக்கு. As far as I can see, everything is fine. எல்லாமே சரியா தான் இருக்கு. ஈஸியா இருக்கா? முக்கியமா இந்த as far as நம்ம எதுக்காக ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். ஓகே, இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, லெட்ஸ் see. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், முடிந்தவரை துரித உணவை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். துரித உணவு அப்படின்னா ஜங்க் ஃபுட் அப்படின்னு வச்சுக்கலாம், ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு வச்சுக்கலாம், இதனால வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஜங்க் ஃபுட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் துரித உணவு, அதாவது ஜங்க் ஃபுட்டை நீங்க தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? வரை அப்படின்னு வந்துருச்சு. ஸோ as far as முடியறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? possible. So as far as possible, துரித உணவை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ட்ரை. முயற்சி செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல ட்ரை. தவிர்ப்பதற்கு டு அவாய்ட். துரித உணவு ஜங்க் ஃபுட். ரீட் பண்ணுங்க. As far as possible, try to avoid junk food. Next, என்னை பொறுத்தவரை நீங்க போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க போகலாம். ஸோ திஸ் இஸ் த காமன் சென்டென்ஸ். ஓகே, ஆஃபீஸ்ல சொல்லலாம், ஸ்கூல்ல சொல்லலாம். ஸோ இதெல்லாம் காமனா பேசக்கூடிய சென்டென்சஸ். எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? சொல்றதுக்கு முன்னாடி அப்படியே கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க லைக் பண்றது மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். ஓகே, ஸோ என்னை பொறுத்தவரை அப்படின்னு இருக்கு. ஸோ வரை அப்படின்னா as far as. என்னை அப்படின்னு இருக்கு. என்னை பொறுத்த. ஓகே, இது என்னை பொறுத்தவரை இது எப்படி சொல்லணும் அப்படின்னா as far as I am concerned. I am concerned. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னை பொறுத்தவரை அப்படின்னு சொல்றதுக்கு as far as I am concerned. I am concerned. As far as I am concerned, நீங்க போகலாம். இதை நம்ம நிறைய வழிகள்ல சொல்லலாம். யூ மே கோ அப்படின்னு சொல்லலாம், இல்ல யூ கேன் கோ அப்படின்னு சொல்லலாம். மாடல் வெப்ல இதுதான் பயன்படுத்தணும் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதனாலும் பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ as far as I am concerned, you can go. You can go. உங்களால போக முடியும். இல்லை நீங்க போகலாம். யூ மே கோ அப்படின்னு சொல்லலாம். You can go. Both are correct. Okay. As far as I am concerned, you can go. Next, என்னால் முடிந்தவரை நான் உனக்கு உதவுவேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு உதவுவேன். ஃபர்ஸ்ட் இந்த வரை இதுக்கு என்ன சொல்லுவீங்க? as far as. என்னால் முடியும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? I can. So as far as I can, என்னால் முடிந்தவரை அப்படின்னா as far as I can, நான் உனக்கு உதவுவேன். இது எப்படி சொல்லுவீங்க? டென்சஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஃபியூச்சர் சிச்சுவேஷன். ஸோ அப்போ என்ன வரும்? I will help.
ஓகே, ஐ வில் ஹெல்ப் உனக்கு, யூ. தட்ஸ் இட். as far as I can, I'll help you. நான் உனக்கு உதவுவேன். நான் புரிந்து கொண்ட வரை கூட்டம் நாளை இருக்கிறது. நான் புரிஞ்சிட்ட வரைக்கும் ஜஸ்ட் இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர்ஸ் ஆர் டாக்கிங் அபவுட் த மீட்டிங்கை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அது நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் மீட்டிங் நாளைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ரொம்ப சிம்பிள். இட்ஸ் குவைட் சிம்பிள். ஸோ ஹவ் வில் யூ சே தி சென்டென்ஸ் இன் இங்கிலீஷ்? வரை அப்படின்னா as far as நான் புரிந்து கொள்கிறேன். So as far as I understand, நான் புரிந்து கொண்டவரை கூட்டம் நாளை இருக்கிறது. கூட்டம் அப்படின்னா மீட்டிங். The meeting is tomorrow. இந்த டுமாரோக்கு முன்னாடி ஆன்லாம் போடக்கூடாது, தப்பு. ஓகே, டுடே, டுமாரோ, எஸ்டர்டேக்கு முன்னாடி ஆன்லாம் வராது. ரீட் பண்ணுங்க. as far as I understand, the meeting is tomorrow. மீட்டிங் வந்து நாளைக்கு இருக்கு. ஈஸியா இருக்கா? ஸோ as far as அப்படிங்கிறது வரை தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வார்த்தைகளோ இல்லை இந்த மாதிரி குட்டியான சென்டென்சஸோ வரலாம். அதாவது ஐ அண்டர்ஸ்டாண்ட் வரலாம், இல்லை ஐ கேன் வரலாம், இல்லை ஐ நோ வரலாம், இல்லை as far as I remember வரலாம், as far as possible வரலாம், as far as I am concerned என்னை பொறுத்தவரை அப்படிங்கிறது வரலாம். சம்டைம்ஸ் வந்து இப்போ நீங்க ஒரு டெக்ஸ்டைலுக்கு போயிருக்கீங்க, யூ வாண்ட் டு பை அ டிஷர்ட் ஃபார் யூ. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டிஷர்ட் வாங்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு டிஷர்ட்டாக பார்க்குறீங்க. ஒரே ஒரு டிஷர்ட் வந்து 200 rupeesக்கு இருக்கு, ரொம்பவே அழகாக இருக்கு. அப்போ நீங்கள் சொல்றீங்க விலையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு as far as the price is concerned, விலையை பொறுத்தவரை அப்படின்னா the price is concerned, as far as the price is concerned, this one is better. இது ரொம்ப நல்லா இருக்கு. So I am going to buy that. இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டே போகலாம். பட் கான்செப்ட் இதுதான். இதை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்சஸ் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் சூப்பராக இங்கிலீஷில் பேச முடியும். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண கையோட டெஸ்ட்டும் எழுதிடுங்க. இப்போ உங்களுக்கான டெஸ்ட். ஓகே, எனக்கு தெரிந்தவரை அவர் நேர்மையானவர். நேர்மைக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஆனஸ்ட். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரு நேர்மையானவர். ஸோ இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. 20 seconds time. Your time starts now. Time's up. குட் ஜாப், சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. let me tell you the answer. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வரை அப்படின்னு இருக்கு. ஸோ as far as எனக்கு தெரியும். ஸோ as far as I know, எனக்கு தெரிந்த வரை அவர் நேர்மையானவர். he is honest. ஓகே, he is honest. அவர் நேர்மையானவர். அவர் நேர்மையான மனிதர் அப்படின்னு சொல்லும் போது என்ன வரும் அப்படின்னா he is an honest man. ஸோ ஆனஸ்ட், இஸ் ஆனஸ்ட், அவர் நேர்மையானவரோட முடிச்சிடலாம். அவர் நேர்மையான மனிதர்னா ஒரு ஆர்டிகிள் நீங்க சேர்க்கணும். ஸோ an honest man. ஓகே, தட்ஸ் இட். ஈஸியா இருந்ததா? as far as பத்தி நல்லா தெளிவா கத்துக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன தெரியுமா? நீங்களாவே வந்து as far as யூஸ் பண்ணி நம்ம கத்துக்காத, ஐ மீன் இது வரைக்கும் நம்ம பார்க்காத எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஏதாவது ஒன்று எழுதணும். ஓகேவா? as far as I know, as far as I understand, as far as I remember, as far as possible, as far as I can, as far as I'm concerned, இந்த மாதிரி எது வச்சுனாலும் பரவாயில்ல, ஒரு சென்டென்ஸ் எழுதி உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஐ மீன் ஒரு சென்டென்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே, I'm eagerly waiting for your sentences and also your valuable feedback. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. as far as யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது, அது அன்றாட வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தும் போது உங்களை அறியாமையே அந்த சிச்சுவேஷன் வரும்போது நீங்க அழகா அந்த சென்டென்சஸ்லாம் இங்கிலீஷ்ல சூப்பரா பேசிடுவீங்க. ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.